Hello friends, வணக்கம். சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாதிரி மாடல்ல சம்ஸ் கேக்குறாங்க இல்லையா? ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இது ரெண்டும் வேற வேற. சோ இது எப்படி வொர்க் அவுட் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து கண்டினியூஸ் நம்பரா இருக்கு இல்லையா? 4 2 3 4 4 5 5 6 15 16 அப்படினு வருது. இது எந்த நம்பர்ல வேணா முடியலாம், ஈஸி தான், போட்டுறலாம். அதே மாதிரி டைப் 2ல வந்து பாருங்க, இது ரெண்டு உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது? 5 க்கு 3 க்கு டிஃபரன்ஸ் வந்து 2, 5 க்கு 7 க்கு 2, 7 க்கு 9 க்கு 2. சோ அதே மாதிரி லாஸ்டும் 2, இதே மாதிரி தான் வரும். சோ இதுதான் வந்து இங்க டிஃபரன்ஸ். சோ இதை எப்படி போடணும், இது எப்படி போடணும்? ரெண்டுக்கும் ஒரே மெத்தட் கிடையாது. இது வேற மாதிரி போடணும், இதே வேற மாதிரி போடணும். ஒரே மெத்தட்ல வந்தாலும் இதுல கொஞ்சம் ஒரு சில மாடிஃபிகேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் 1 எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, டைப் 1ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்குவோம் நம்ம. இது நம்ம எப்படி எழுதலாம்? 1/3 * 1/4 ன்னு எழுதலாம். இதனோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 1/3 4s are 12 இப்படி எழுதலாம் இல்லையா? சோ இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இப்படி எழுதினாலும் என்ன? ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 1/3 * 4 என்ன? 1/12 தான் வரும். சோ ஆனா வந்து நமக்கு எப்படின்னா, இது பெரிய ப்ராசஸ், நிறைய நம்பர் வருது, இன்பிட்வீன் நிறைய நம்பர் வருது. சோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்பரை அடிச்சு கொடுக்குற மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1/3. ஆனால் எப்படி எழுதினாலும் அதனோட வேல்யூ மாறக்கூடாது, அதை நம்ம செக் பண்ண போகிறோம் இங்கே. ஓகேங்களா? 1/3 - 1/4ன்னு எழுதலாம். ஸோ இப்படி எழுதினாலும் இதனோட ஆன்சர் 1/12 தான் வரும். செக் பண்ணிடலாமா? பாருங்க, இப்படி 1/3 - 1/4 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/4 is 4 minus 1/3 is 3. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமா? 1/4 is 4 minus 1/3 is 3 divided by இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 4s are 3 × 4. ஸோ 3 4s are உங்களுக்கு 12, 4 - 3 1. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது? ரெண்டுமே சேம் தான் இல்லையா? ஸோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு 1/12 தான், இப்படி போட்டாலும் 1/12 தான். ஸோ 1/3 × 3 × 4 நம்ம 1/3 - 1/4ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் மாறாது. ஸோ நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக நம்ம இதைய 1/3 - 1/4ன்னு நம்ம போட்டுக்கோம். அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? அப்படி என்ன உங்களுக்கு யூஸ் அப்படின்னா, இந்த டேர்மை வந்து நம்ம 1/3 - 1/4 அப்படின்னு போடுவோமா? ஸோ அப்படிங்கும்போது இந்த டேர்ம் என்னன்னு போடுவோம்? அதே மாதிரி 1/4 - 1/5 அப்படின்னு போடுவோம். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகும்போது உங்களுக்கு என்ன வரும் ஃபைனலாக அப்படின்னா -1/4. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். -1/4 + 1/4 -1/5. அடுத்தது உங்களுக்கு என்ன வரும்? +1/5 -1/6 இப்படி தான் வரும். ஸோ இப்படி உங்களுக்கு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா எவ்வளோ டேர்ம் வந்தாலும் அடுத்தடுத்த நம்பர் உங்களுக்கு கேன்சல் ஆகும். -1/4ம் +1/4ம் கேன்சல் ஆகுது. அதே மாதிரி -1/5ம் +1/5ம் கேன்சல் ஆகுது. அதே மாதிரி அடுத்தடுத்த நம்பர் கேன்சல் ஆகிட்டே வரும். கடைசியில் உங்களுக்கு 1/16 இதை வந்து என்னென்னு எழுதுவோம்? 1/15 - 1 அப்படியே போச்சுன்னா 1/15 - 1/16 எழுதுவோம். ஸோ இதில் அதே மாதிரி இந்த 15ம் கேன்சல் ஆயிரும். கடைசியாக உங்களுக்கு -1/16 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் 1/3யும் லாஸ்ட் டேர்மாக வந்து 1/16 -1/16 மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ 1/3யும் ஃபர்ஸ்ட் டேர்மில் -1/16 மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். மீதி எல்லாமே அடிஞ்சிடும், ப்ளஸும் மைனஸ் வேல்யூவால் அடிஞ்சிடும். ஸோ இப்போ இதை ரெண்டை மட்டும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டோட டினாமினேட்டர்ஸும் வேறு வேறு வேல்யூ இருக்கிறதுனால நம்ம அதை வந்து எல்சிஎம் பேசிஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போடலாம். 3 × 8 16 அப்படின்னு போடுவோமா? 3 × 16 கீழே போட்டுக்குவோம். மேலே வந்து என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி போட்டுக்கலாம். எல்சிஎம் எடுத்து போட்டால் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 116 16 -1/3 is 3. இப்போ 16ல் 3 உங்களுக்கு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 13 டிவைடட் பை 316 என்ன வரும் உங்களுக்கு? 316 48. ஆன்சர் வந்து உங்களுக்கு 13 divided by 48 தான்.
ஈஸியாக போட்டுடலாமா? ஸோ இதே மெத்தட் தான் நம்ம அங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் டைப் 2ல். டைப் 1 உங்களுக்கு புரிஞ்சுதா? இதில் ஏதாவது புரியல, இந்த டேர்ம் ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. எடுத்தோன்னையும் ஷார்ட்கட் அப்படின்னு போகும்போது டக்குன்னு அந்த ஷார்ட்கட் மறந்துடுச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் எப்படி நார்மலாக எப்படி போடணுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஷார்ட்கட் அதுலேருந்து ஷார்ட்கட் எடுத்து வரும்போது உங்களுக்கு அது மறக்கவும் செய்யாது. இன்கேஸ் மறந்தாலும் நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி போடும்போது நீங்கள் ஈஸியாக அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், எடுத்துக்கலாம். ஓகேவா? இது புரியுதா? ஸோ எந்த ஷார்ட்கட் தெரியறதுக்கு முன்னாடியும் அந்த ஷார்ட்கட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சு போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் என்றைக்குமே நமக்கு மறக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ டைப் 2 இது பாருங்க. அதில் வந்து என்ன பண்ணோம், 3 × 4 4 × 5 அப்படின்னு கண்டினியூஸ் நம்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்த நம்பராக இருந்தனாட்டிக்கு நமக்கு 1 வரும். அதனால ஈஸியாக போட்டுரும். இது வந்து இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 2 வருதா? ஸோ இது அதனோட எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு 2ன்னு வரனாட்டிக்கு இதை வந்து அதே மெத்தடில் போடலாம். அதில் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ அது அங்கே வந்து நம்ம எப்படி எழுதணும், 1/3 × 5 1/3 - 1/5 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது உங்களுக்கு அதனோட வேல்யூ மாறலை. பட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல 1/3 - 1/5ன்னு போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து 1/3 - 1/4 அடுத்தடுத்த நம்பராக இருந்தனாட்டிக்கு அப்படி போட்டோம். அதனால வேல்யூ மாறல. ஏன் வேல்யூ மாறல அப்படின்னா 4 மேலே வரும். 4 - 3 அப்படிங்கும் போது 4ல் 3 போகும்போது உங்களுக்கு 1 வரும். சரி, ஓகேவா? நியூமரேட்டரில் வந்து 1 வரும்போது உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த சம்முக்கு உங்களுக்கு நியூமரேட்டரில் என்ன வேல்யூ வரும்னா 2 வரும். ஸோ 2 வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு சம்மே வேரி ஆகும். பாருங்கள், இப்போ அந்த மாதிரி இந்த போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 3 5s are 15, 1 5 is 5 - 1 3 is 3. 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2/15 வரும். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும், 1/3 × 5 15 1/15 தான் வரணும். ஆனால் 2/15 நம்ம இப்படி போட்டோம், இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 2/15 உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ 2/15 அப்படின்னா 2 வந்து எக்ஸ்ட்ரா 2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தானே. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 1/3 - 1/5ன்னு நம்ம அந்த சம்மில் போட்டோம். ஏன்னா அதனோட டிஃப்ரென்ஸ் அடுத்தடுத்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்து 1 வந்ததுனால உங்களுக்கு 1/15 அதனோட வேல்யூ அப்படியே வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வந்து இது ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் அடுத்தடுத்த நம்பர் இல்லாமல் நெக்ஸ்ட் த நம்பராக இருக்கிறனாட்டிக்கு 3யும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2வாக இருக்கிறனாட்டிக்கு இதை இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 2/15 வரும். ஸோ அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் 2வால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேல்யூ 2வால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தானே வருதும் இல்லையா? ஸோ 1/15க்கு நம்ம 2/15 போட்டால் ஆன்சர் தப்பாக தானே வரும், சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி போடுவோம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவோம், வர்ற ஆன்சரை டிவைடட் பை 2 அவ்வளோதான். அதாவது வர்ற ஆன்சரை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பை 2 போட்டாலும் சரி. ஓகேங்களா? இதே மாதிரி போடுவோம். வர்ற ஆன்சரை கடைசியாக 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஏதாவது புரியலைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். ஆனால் வந்து நம்ம வந்து 1/2ஆல் ஆன்சரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு இந்த 2ஆல் அடிக்க முடியுமா, இந்த 2க்கு இந்த 2க்கு அடிச்சிடலாம். புரியுதுங்களா? காமனாக எல்லாத்தையும் வெளியே எடுத்து 1/2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் வர ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன் 1/2 வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் புரிஞ்சுக்கணும். ஸோ சேம் அதே மெத்தடில் போட்டோம் அப்படின்னா இதை வந்து 1/3 - 1/5, இதை வந்து 1/5 - 1/7 ப்ளஸ் 1/7 - 1/9 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு அவ்வளோதான். 1/11 -1/13. இப்போ உங்களுக்கு இந்த -1/5 + 1/5 -1/7 + 1/7 -1/9 இது எல்லாமே அடிபட்டுரும். இது டில் 1/11 + 1/11 வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக என்ன இருக்கும், 1/3 - 1/13 இருக்குமா? ஸோ நான் தான் சொன்னேனே, இது என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஹோலாக வந்து 1/2ஆல் அடிச்சு கொடுத்துடணும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவலாக வராது. இதுக்கு 1/3 × 5 1/3 - 1/5ன்னு எடுக்கிறது தப்பு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்றது அந்த வேல்யூ. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 1/2.
புரியுதா உங்களுக்கு? ஸோ 1/2ஆல் இது பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபைனலாக 1/2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 113 13 minus 13 is 3 divided by 3 into 30 13 என்ன வரும் உங்களுக்கு? 39. 3 into 13 39. இப்போ 1/2 இன்ட்டு 13ல 3 மைனஸ் பண்ணால் 10 divided by 39 வருமா? ஸோ இந்த 2வையும் இந்த 10ஐயும் அடிச்சோம்னா 5 வருமா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 5/39. கரெக்டாக வருதா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.